நேரில் மற்றும் ஒரு முக்கிய செய்தியானது வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் பதுங்கு குழியில் பதுங்கி இருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. தாக்குதலுக்கு பயந்து தற்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் பதுங்கு குழியில் பதுங்கி இருக்கிறார். ராணுவ தலைமை தளபதி முனீர் வீட்டிற்கு அருகிலேயே தற்போது குண்டு வீச்சானது நடத்தப்பட்ட நிலையில் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் பதுங்கு குழியில் பதுங்கி இருப்பதாக தற்போது முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. லாகூர், இஸ்லாமாபாத், சியால்கோட், கராச்சி உள்ளிட்ட நகரங்களில் இந்திய ராணுவம் ட்ரோன் மூலமாகவும் முழு வீச்சில் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் பதுங்கு குழியில பதுங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்திய ராணுவத்தோட தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம ராணுவ தலைமை தளபதி முனீரும் தற்போது பதுங்கி இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. லாகூர், இஸ்லாமாபாத், சியால்கோட், கராச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள்ல இந்திய ராணுவம் ராணுவ தளவாடங்கள் மீது தங்களுடைய தாக்குதலை தொடங்கி இருந்தாங்க. இந்த நிலையில தற்போது இந்தியாவின் ட்ரோன் தாக்குதல சின்னாபலமான பாகிஸ்தானுடைய ராணுவம் தற்போது பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் பதுங்கு குழியில பதுங்கி இருக்கிறாரு. ராணுவத்துடைய அமைச்சரும் பதுங்கு குழியில் இருக்கிறதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் பதுங்கு குழியில பதுங்கி இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. முக்கியமான செய்தி, பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகமும் தற்போது இந்திய ராணுவத்தால் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்திய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் ராணுவ தளபதியும் முனீரும் தற்போது பதுங்கி இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் அமைச்சர்களும் தற்போது இந்திய தாக்குதலுக்கு பயந்து பதுங்கு குழியில பதுங்கி இருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் கராச்சி துறைமுகம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் தாக்குதலால கராச்சி ராணுவம் கராச்சியோட அந்த துறைமுகமானது தகர்க்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகம் இந்தியாவின் தாக்குதலால் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தற்போது பதுங்கு குழியில பதுங்கி இருக்கிறாங்க. இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாம பாகிஸ்தான் தற்போது ஸ்தம்பித்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானுடைய பிரதமர் மட்டுமில்லாமல் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் அனைவருமே பதுங்கு குழியில் ஒளிந்து கொண்டிருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது.